ஒரு சூப்பரான டால் கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நான் இதில் 2 உலக்கு பாஸ்மதி ரைஸும், 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எல்லாம் எடுத்திருக்கேன். இதை நல்லா களைஞ்சு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அடுப்பில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த பூண்டை போட்டுடலாம். பச்சை மிளகா போடலாம். கருவேப்பிலையை போட்டுடலாம். வெங்காயம் போடலாம். ஒரு சின்ன சைஸு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். களைஞ்சி ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. நல்லா வேகட்டும். இது நல்லா குழஞ்சி இருந்தால் தான் இந்த டால் கிச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் டால் கிச்சடி எப்படி ஆயிருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் தாளித்து விட்டுடலாம். கிச்சடி இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பொடிசாக நறுக்கிய கொத்தமல்லி தூவிக்கலாம். வாங்க இனி சுட சுட சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல டயட் ஃபுட்டு. பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாரும் இதை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.